சவுத் ஆப்பிரிக்கா அணி எப்போதாவது தான் இந்தியாவிற்கு வருவாங்க. அப்படி வரும்போது பெரும்பாலான நேரங்கள்ல டெஸ்ட், T20 ஒரு நாள் அப்படின்னு 3 ஃபார்மட்டிலுமே விளையாடிவிட்டு செல்வது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதே சமயங்கள்ல சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணிகளுமே இந்தியா வரும். தற்போது இந்தியா ஏ, சவுத் ஆப்பிரிக்கா ஏ இடையில டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருது. இந்த தொடர் முடிந்த பிறகு 2 அணிகளுக்குமே இடையேயான ஒரு நாள் தொடர் நடைபெறவுள்ளதாம். இந்த நிலையில ஏ அணிகளுக்கு இடையேயான இந்த ஒரு நாள் தொடர்ல பங்கேற்க இந்திய ஏ அணிய BCCI அறிவிச்சிருக்காங்க. 3 போட்டிகளுமே ராஜ்கோட்ல நவம்பர் 13, 16, 19 ஆகிய தேதிகள்ல நடைபெறவுள்ளதா. இளம் வீரர்களை கொண்ட இந்த அணிக்கு கேப்டனாக திலக் வர்மா இருக்காரு. துணை கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் இருப்பார் அப்படின்னு BCCI அறிவிச்சிருக்காங்க. சமீப காலமாகவே ருத்ராஜ் கெய்க்வாட்டை புறக்கணித்து வரும் BCCI தற்போது முக்கியத்துவம் கொடுத்து துணை கேப்டன் பதவியுமே கொடுத்திருக்காங்க. மேலும் இஷான் கிஷன், பிரப் சிம்ரன் சிங் ஆகிய விக்கெட் கீப்பர் பேட்டர்களுக்குமே இடம் கொடுக்கப்பட்டிருக்கான். அபிஷேக் சர்மா, ரியான் பராக், ஆயுஷ் பத்தோனி, விப்ரஸ் நீக்கம், மனவ் சுதர் ஆகியோருக்குமே இடம் வழங்கப்பட்டிருக்கா. பந்துவீச்சை பொறுத்த வரைக்குமே அர்ஷித் ராணா, அர்ஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, கலீல் அகமது ஆகியோருக்கு இடம் கொடுத்திருக்காங்க. இந்த 15 பேர் கொண்ட குழு தான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுடன் ODI போட்டியில மோத இருக்காங்க. கூடிய விரைவிலேயே இதனுடைய 11 அணியையுமே இந்திய அணி அறிவிக்க இருக்காங்களா. இந்த செய்தி தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.